ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒளிவட்டம். அப்படியே பிரகாசமா இருக்கும். அப்படியே ஒரு பிரைட்டா இருக்கக்கூடிய இந்த ரோகிணி நட்சத்திரத்துலயும் சில மைனஸஸும் இருக்கு. ஆண்களா பிறந்திருக்கும் போது என்ன அப்படின்னும்போது அவங்க பேசியே எல்லா விஷயத்தையும் சாதிச்சு. ஆனா ரோகிணியில பிறந்தாலே தாய்மாமனுக்கு ஆகாது. ஆண் பிறந்தா ஸ்பெஷல், பெண்கள் பிறந்தாங்கன்னா கொஞ்சம், ஏன்னா சந்திரன் அப்படின்னும் போது இயற்கையாவே கொஞ்சம் உறவுகள் அப்படிங்கும்போது இவங்களுக்கு நிறைய இரண்டாம் உறவுகள், தெரியாத உறவுகள்னால லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுறீங்கனாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, பார்ட்னராக இருந்தாலும் கொஞ்சம் பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நட்சத்திர பதிவுகள் ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ஒருவர் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்கனாலே அவங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னும், அதுல இருக்கக்கூடிய 4 பாதங்கள்னால அது எப்படி வேறுபடும், அவங்களுக்கான தவிர்க்க வேண்டிய உணவுகள், கோவில்கள், வாழ்வியல் பரிகாரங்கள், திருமண பொருத்தத்துக்கு ஏற்ற நட்சத்திரம்னு இப்படி ஒரு பெரிய கலவையா நமக்கு இன்னைக்கு ஜோதிட ஆலோசனை கொடுக்கறதுக்காக அஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு நட்சத்திரங்களா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம். பொதுவா இதுல ஆண் பிறந்தா அது ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றாங்க. ஆணோ பெண்ணோ ரோகிணியில பிறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பொதுவான குணாதிசயம்ங்கிறது எப்படி இருக்கும்? ரோகிணி நட்சத்திரம் நமக்கு வந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். இதில் தான் சந்திர பகவான் உச்சம். அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒளிவட்டம். அப்படியே பிரகாசமாக இருக்கும். அப்படியே ஒரு பிரைட்டாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். ரோகிணியில் ஒருத்தவங்க பிறந்துட்டாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடமே ரொம்ப கலகலகலன்னு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். ஒருத்தவங்க ரோகிணியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வாய்ஸே பார்த்தீங்கன்னா மைக்கே இல்லாமல் சவுண்டாக பேசக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். இப்போ எல்லா விஷயத்திலையும் ரொம்ப டேலண்டடாகவும் ஸ்மார்ட்டாகவும் திங்க் பண்ணுறவங்க. ஆனால் இந்த ரோகிணி நட்சத்திரத்துலையும் சில மைனஸஸும் இருக்குது. ஆண் பிறந்தா ஸ்பெஷல், பெண்கள் பிறந்தாங்கன்னா கொஞ்சம், ஏன்னா சந்திரன் அப்படின்னும் போது இயற்கையாவே கொஞ்சம் அடக்கமா, அம்சமா, அழகா, பொறுமையா, குடும்பத்தை அழகா வழி நடத்திட்டு போறது எல்லாமே இயற்கையாவே அவங்களுக்கு இருக்கும். ஆண்களா பிறந்திருக்கும் போது என்ன அப்படின்னும் போது அவங்க பேசியே எல்லா விஷயத்தையும் சாதிச்சிடும். ஆனா ரோகிணி நட்சத்திரக்காரங்களை நம்ம ஒரு நண்பராவோ இல்லை நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் உஷாராகவும் இருக்கு. நிறைய இருந்தாலும் மைனஸஸும் இருக்கு. ஏன் நான் அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயமா இருந்தாலும் அதை அவங்க சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. வாயிலேயே பேசி 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 நம்மளை இது பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி பிஸ்னஸ் பண்ணி எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணிவிட்டு அவங்க பட் கூலாக கை தூக்கிட்டு போயிட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரம் நண்பர்களாவோ இல்லை லைஃப் பார்ட்னராகவே கூட வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைஃப் பார்ட்னராக வராங்கனாலும் சில டைம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்றது சொல்ல வர. ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஆண்களாக பிறந்தாங்கன்னா ஃபேமிலி லைஃப் பெருசாக அமையறது கிடையாது. அமையறது இல்லைன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்கள் ரோகிணியில் இருந்தால் நிறைய அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பெண்களால் கவரப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் ராகுவும் வந்து நமக்கு இது. இப்போ இவங்களுக்கு வந்து இது அடுத்து இது அடுத்து இது அடுத்துன்னு அவங்க மனசை எதுவுமே பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வெளி தோற்றம் ஜாலியாக இருக்குமா, என்ஜாயபிளமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய தன்மை வந்து இந்த ரோகிணிக்கு இருக்கும். அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுறீங்கனாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, பார்ட்னராக இருந்தாலும் கொஞ்சம் ரோகிணினா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா நட்சத்திரத்துக்குமே ரோகிணி மேலே. உடனே ரோகிணி நட்சத்திரக்காரங்க கீழே மெசேஜ் வந்து இது பண்ணாதீங்க. இந்த அவங்களுக்கே இன்கேஸ் சந்திரன் வந்து துலாம் லக்னக்காரங்களுக்கு ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரமா வந்து வச்சுக்கோங்களேன், 8ல சந்திரன், அவங்களுக்கு என்னதான் பாசிட்டிவ் மைண்டாக இருந்தாலும் நெகட்டிவ் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. தான் சுகமா வாழ்றோமா, தான் நல்லா இருக்கோமா, அவங்களை ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிட்டு போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சூழலையே இருப்பாங்கன்றதான் சொல்ல வர. இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னும் போதே ஒரு நமக்கு கிருஷ்ணர் தான் நமக்கு ஞாபகம் வரும். கிருஷ்ணரை சுத்தி பாருங்க எத்தனை பெண்கள் இருந்தாலுமே கூட, ஆனா அவர் இருக்கக்கூடிய இடம் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். முகத்தை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் போயிடும்ன்ற மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துக்கு எல்லாம் பிளஸஸும் இருக்கு, சில மைனஸும் இருக்கு. குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ரோகிணியில பிறந்தாலே தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு பொதுவாக ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா கம்சனுக்கு கிருஷ்ணர் தங்கையின் மகள், தாய்மாமன். அப்போ என்ன ஒரு அச்சம் வரும் அப்படின்னா, அப்போ ரோகிணியில் ஒரு ஆண்மகன் பிறந்துட்டாலே அது மாமாங்கிற அந்த உறவுக்கு ஆகாதா? அப்போ ஆகாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? பொதுவான கருத்து வந்து ரோகிணி நட்சத்திரக்காரங்க வந்து தாய்மாமாக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆனா எல்லா பாதமே ஆகுமானா அப்படியே கிடையாது. ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்திருக்காங்கன்னா தந்தைக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு இடர்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும். 2வது பாதத்துல பிறந்திருக்காங்கன்னா தாய்க்கு ஏதாவது ஒரு ரீதியான இடர்பாடு கொடுக்கும். 3வது பாதத்துல பிறந்தா மட்டும் தான் தாய்மாமாக்கு கண்டம். அதையும் குறிப்பா 3வது பாதம். 3ஆம் பாதம் அப்படின்னும்
விழும்போது நவாம்சத்தில் விழும்போது அது நமக்கு 8ஆக வரக்கூடியதுனால அது மாதிரி கண்டம் சொல்லுவாங்க. ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து ஜாதகருக்கே பிரச்சனை, ஜாதகருக்கே கண்டம் இருக்கும். ஸோ இந்த ரோகிணினாலே அப்போ 4 பேருக்குமே இடையூறு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஏன்னா குடும்பத்தை அரவணைச்சு போகிறதாக இருந்தாலுமே அந்த குடும்பமே அவங்களுக்கு ஒரு சில மைனஸஸ் கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கு. இதுல பிறந்துட்டாங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல அவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கும்? என்ன மாதிரி நோய் தாக்கம்? ரோகிணிக்கு வந்து மோஸ்ட்டாக என்ன மாதிரி நோய் தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சந்திரன் அங்கே தான் வந்து உச்சம். ரெண்டாவது உணவுனா வாய் ரீதியான போகக்கூடிய இடம் அப்படின்னும் போது இவங்க உணவு கட்டுப்பாடே பண்ண மாட்டாங்க. வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னா உப்பு, எண்ணெய், நிறைய ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. கொஞ்சம் லேசினஸ் இருக்கும். இந்த சந்திரன் தான் உங்களுக்கு தெரியுமே 2 நாளைக்கு ஒரு முறை போயிட்டே இருக்கும். பரபரன்னு இருந்தாலுமே கூட இவங்க எல்லா சுறுசுறுப்புல எல்லாமே பரபரன்னு இருப்பாங்க. பட் அவங்களுடைய ஹெல்த்துக்கு பார்த்துக்கணும்னா பார்த்துக்க மாட்டாங்க. உணவை நல்லா ருசிக்க சமைக்கவும் செய்வாங்க, உணவை பரிமாறவும் செய்வாங்க. அவங்களும் உண்றதுக்குமே தயங்க மாட்டாங்க, நல்லாவே சாப்பிடுவாங்க. தேடி உணவை உண்ணக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பூசணா போலவே பருமனா தான் இருப்பாங்க. கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக. குடல் சார்ந்த பிரச்சனை நிறைய வரும். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னா என்ன? குணாதிசயம்னா இப்போ சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும், பிஸ்னஸ் நல்லா வரும். இப்போ தொழில் பண்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும்? இவங்களுக்கு வந்து ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு நல்லாவே வரும். பேசியே வந்து ஒரு விஷயத்தை சாதிச்சு பண்ணிட்டு போகிற ஆள் யாருன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம். அதனால் அவங்கள நீங்கள் நம்பி ஒரு இடத்துல பொறுப்புலையும் உட்கார வைக்கலாம். அவங்கள நம்பி அவங்ககிட்ட ஒரு வேலையும் கொடுக்கலாம். அந்த டேலண்ட் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். இன்னொருத்தவங்களை அடிச்சு கூட அந்த வேலையை அவங்க முடிக்கிற அளவுக்கு டேலண்டோடான ஒரு பர்சன். ரொம்ப நல்ல ஒரு இன்டெலிஜென்டான பர்சன். வண்டி வாங்கி விற்கிறது செகண்ட்ஸ் எல்லாம் அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட ரோகிணி பண்ணும். ஏன்னா ரோகிணிக்கு வந்து அந்த வண்டி வாகனம் அதுவும் வந்து அப்டேட்டடாக புது ஹை-எண்டட் காரெல்லாம் வாங்குறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரோகிணி வந்து கொஞ்சம் லக்ஸராக வாழணும்னு ஆசைப்படும்ல, அதனால் அது புதுமையான விஷயம் எது வருதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்து மோஸ்ட்டாக வந்து ரோகிணியில் இருக்கவங்க கலைத்துறையில் இருப்பாங்க, ஜோதிடராக இருப்பாங்க. ரோகிணியில் பிறந்தவங்க அந்த வாயை வச்சு தான் சம்பாதிப்பாங்க. பட்டிமன்றத்துலலாம் பேசுகிறாங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ரோகிணியாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சுக்கரன் ப்ளஸ் சந்திரன் செய்கிறது இல்லைங்க, இது ரொம்ப நாட்டமும் வந்துடும். எப்படியோ வளைஞ்சு போய் ஒரு விஷயத்தை சாதிச்சிடக்கூடிய ஆளுங்களாக இருக்கும். இந்த ரோகிணியில் பிறந்துட்டாங்கன்னா இப்போ ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி விஷயத்த ஒரு லோகோவாக வச்சு அவங்க தொழில் ஆரம்பிக்கலாம். சுய ஜாதகத்தை தாண்டி இவங்க இந்த ஒரு விஷயத்த தன்னுடைய மொபைல் வால்பேப்பரோ இல்லை அவங்க பார்க்குற மாதிரி இடங்கள்லையோ இது ஒரு லோகோவா சிம்பிளா இது மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணலான்னா என்ன பண்ணலாம்? லோகோ வந்து வீல், அந்த சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம். அது வந்து அவங்களுக்கு வைக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பொதுவாக ஆணில் பிறந்த ரோகிணிக்கு பெண் குழந்தை பிறந்தா நல்லது, ஆண் பிறந்தா அவ்வளோ ஆகாதுங்கிறாங்க. இதை பற்றி ரோகிணியில் இருக்கவங்களுக்கு பெண் குழந்தை, அதுவும் புதனோட நட்சத்திரத்தில் அந்த ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட வளர்ச்சியை நீங்கள் தடுக்கவே முடியாது. நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆண் குழந்தையை விட பெண் குழந்தைக்கு அவ்வளோ ஒரு இது. அதுக்கு காரணம் என்னன்னா சந்திரன், ரோகிணி சந்திரன் இருக்குல்ல, சந்திரனும் புதனும் ஒரு புதன் வந்து கடகராசியில் சந்திரனோட வீடு, அங்கே புதன் ஆயில்யம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு அம்சமான நட்சத்திரம். அதெல்லாம் அமையறது ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு இல்லை. இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்க போகும்போது உறவுகள் அப்படிங்கும்போது இவங்களுக்கு நிறையா வந்து இரண்டாம் உறவுகள், தெரியாத உறவுகள்னால இவங்களுக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இது உண்மைனா எந்த மாதிரி காலகட்டங்களில் எந்த மாதிரி தசாக்களில் அவங்க வந்து கவனமாக இருக்கும்? ஏன் அப்படி கெட்ட பேர் வருது அப்படின்னா சந்திரன் இவங்க பிறக்கும் போதே தசா புத்தி சந்திரன் தானே ஆரம்பிக்குது. சந்திரன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தசா நடக்கும்? செவ்வாய் தசை. சந்திரன் ஆரம்பிக்குதுன்னா பாதம் வயசு பார்க்கும்போது சந்திரன் மொத்தம் 10 வருடம். பாதம் வயசு பார்க்கும்போது உங்களுக்கு 2 வருஷம் கழிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். அவருக்கு இருக்கக்கூடிய தசை 2.5 வருஷம் தான் இருக்கும். அடுத்தது வரப்போகிறது செவ்வாய் தசை. செவ்வாயும் இந்த சந்திரனாலே கொஞ்சம் ஜாலியாக இருக்கக்கூடியது, ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய கிரகம் சொன்னாங்க. அப்போ அடுத்த செவ்வாய் வரும்போது முரட்டுத்தனமாக இருக்கும், பிடிவாத குணமாக இருக்கும். வீட்டில் நான் வச்சதான் பண்ணணும், நீங்கள் செய்யணுன்ற மாதிரி இருக்கும். அடுத்து வரக்கூடிய தசை ராகு தசை. குழந்தையோட படிப்புல கை வைக்கும், வீண் கெட்ட பேர் வரும். அது ஏற்கனவே ரோகிணி சொல்லியிருக்கேன். ரோகிணி சந்திரன் பிளஸ் ராகு சேரும் போது எங்கேஜில் இருக்க போது நமக்கு அந்த காதல் எல்லா கெட்ட பழக்கத்தையும் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ராகு அங்கேயே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பு கண்டிப்பா சொல்ற செலவு பண்ணி தான் படிக்க வைக்க முடியும். நம்ம நார்மல் ஸ்கூல்ல போட்டு நார்மலா படிச்சு அப்படிலாம் இல்லை, டியூஷன் போடணும். அந்த குழந்தைக்காக பேரண்ட்ஸ் செலவு பண்ணுவாங்க. குழந்தை இந்த ஸ்கூல்ல படிச்சா சரியா படிக்கல, வேற ஸ்கூல்ல போட்டா படிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டைனமெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. இன்கேஸ் ரிஷபத்திலே ராகுவும் இருந்து சந்திரனும் அங்க இருந்தா இந்த மாதிரிலாம் கண்டிப்பா. திருமணத்துல ரோகிணி கூட இணைக்க கூடாத நட்சத்திரம் என்ன, சேர்க்க வேண்டிய நட்சத்திரம் அப்படின்னா என்ன? இணைக்க வேண்டிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு ரோகிணியை கூட இணைக்கலாம். ரோகிணி அப்படி ஆமா இணைக்கலாம். மிருகஷேடும், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இது எல்லாமே இணைக்கலாம். அப்படி பார்த்தோம்னா நமக்கு சனி பகவான் இணைக்கலாம், புதன் இணைக்கலாம், சந்திரன் இணைக்கலாம், செவ்வாய் கூட இணைக்கலாம். இந்த 4 அதிபதியினுடைய நட்சத்திரங்கள் இணைக்கலாம். அதாவது 12 நட்சத்திரங்கள் வந்து இவங்களுக்கு இணையக்கூடிய நட்சத்திரம். தவிர்க்க வேண்டி அவங்களுக்கு
ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் கூட வச்சிருக்கும் போதே ஏதாவது ஒரு இடையூறு இருக்க மாதிரியே இருக்கும். ஆகாத நட்சத்திரத்துல ஒருவேளை மனைவியோ குழந்தையோ ஃப்ரெண்ட்ஸோ பிசினஸ் பார்ட்னர்ஸோ தாய் தந்தையோ இருந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் செய்யக்கூடாது தவறுகள் அப்படின்னு. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடணும். ஆர்குமெண்ட் வச்சுக்க கூடாது. அங்கே ஆக்சுவலாக என்னன்னா, அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க, ஒரே வீட்ல இருக்காங்கன்னா, பெருசா பஞ்சாயத்தெல்லாம் வராது. என்னன்னா, டே டு டேல பார்க்கும்போது, அவங்க முகத்தை இவங்க முகத்தையும் பார்த்துக்கும்போது, ஏதாவது ஒரு இடையூறு வந்துகிட்டே இருக்கும். அவங்க சொல்றது இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இவங்க சொல்றது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க கூட இருந்தாலே உங்களுக்கு ஒரு நடுக்கம் இருக்கும். ரோகிணிக்கும் ஆகட்டும், மகத்துக்காகட்டும். நீங்க திங்க் பண்ணும்போது இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா விட்டுடுங்க. ஆர்குமெண்ட் வேணாம். ரோகிணியில பிறந்துட்டா ஆரோக்கியத்தை கருதி இவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன, அதிகமா எடுத்துக்க வேண்டிய உணவுகள் என்ன? இனிப்பு தவிர்த்துடணும். உப்பு முக்கியமா தவிர்த்துடணும். ஏன் அப்படின்னா, உப்பு ஸ்டார்ட்டிங்லேருந்தே இவங்க கம்மி பண்ண ஆரம்பிச்சோன்னா, ஏன்னா இவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால முன்னாடியே தவிர்க்கிறது ரொம்ப தான் செய்த தவறுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதற்கான ஒரு விடிமோட்சம் கிடைக்கும்னா என்ன மாதிரி தானங்கள், என்ன கோவில்கள்ல வழிபடலாம் அவங்க போய்? அவங்களுக்கான சித்தர்கள் அப்படின்னா சித்தர் வழிபாட்டுல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு என்ன சித்தர் வழி? தானமா என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உணவு தானம் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். தண்ணி தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். மோர் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு அப்படின்னு பார்க்கும்போது நெய், பால், தயிர் ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு. ஏதாவது ஒரு ரீதியாக அவங்க சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க உணவில். அப்போ அதையே இவங்க தானமாக கொடுக்கலாம். அதுவும் பர்டிகுலர் அந்த நட்சத்திரம் வரும்போதெல்லாம் செய்யும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேவர்களை யாரை வணங்கலான்னு பார்த்தீங்கன்னா பிரம்மர். பிரம்மா வணங்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். பிரம்மா எல்லா சிவன் கோயிலையுமே இருக்காரு. நீங்கள் எடுத்துட்டு அவங்கள வணங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. ரோகிணி நட்சத்திரமும் திரியோதசை திதியும் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாகவும் இந்த நட்சத்திரமும் இந்த திதியும் இணைந்து வரக்கூடிய நாளன்றும் நீங்கள் பிரம்மரை போய் வழிபாடணும். ஓகேங்களா. அது பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இவங்களுக்கான சித்தர் அப்படின்னு பார்க்கும்போது மோன ரிஷி. மோன ரிஷி சித்தர். இந்த சித்தர் வழிபாடு எடுத்துக்கும் போதும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த சித்தருடைய சமாதிகள் வந்து எங்க இவங்க பார்க்க முடியும்? ஏன்னா கேள்விப்படும் போதே புது பெயரா இருக்கு. வேலூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த மோன ரிஷி சித்தர். இந்த சித்தரை நம்ம வழிபாடு எடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றம். என்ன கிழமைகள்? இவங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு எடுத்துக்கலாம், இல்லை திங்கக்கிழமை வழிபாடு எடுத்துக்கலாம். வாழ்நாள் இவங்க துன்புறுத்தக்கூடாத மிருகம் அப்படின்னா என்ன? இவங்க வளர்க்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய மரம் அப்படின்னா என்ன? இவங்க நாவல் மரத்தை வந்து வளர்க்கலாம். நாவல் மரம் வளர்க்கலாம். இல்லை நாவல் மரம் இருக்கக்கூடிய தரவெளிச்சம் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்துட்டு வரும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்வான ஆற்றலை நீங்கள் பார்க்க முடியும். நாவல் மரம் எங்கே வேணாலும் மோஸ்ட்டாக கிடைக்கும். அந்த மரத்துக்கு உங்களால் முடிஞ்சால் தண்ணி எடுத்து போய் ஊற்றுங்க. தண்ணி கூட எப்படின்னா முந்தின நாளே நீங்கள் ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதை நெக்ஸ்ட் டே மார்னிங் கொண்டு போய் ஊற்றுங்க. அதுவும் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இன்னும் செய்யும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த நாவல் பழம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கூட நீங்கள் வாங்கி தானம் கொடுக்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கேன், சில நேரம் எனக்கு ரொம்ப கழுத்தை நெரிக்கிறா போல இருக்குது, ரோகிணி நட்சத்திரம் அந்த அடிக்கடிக்கு வரும் அந்த மாதிரி விஷயம். அப்பப்போ அந்த தசா புத்தி காலம் நிறைய அடி வாங்குவாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு ரீதியான பணப்புழக்கம்ன்றது முடக்கம் இருக்கும். அது வெளியில் வர முடியாத தவிப்பாங்க. அப்போல்லாம் இந்த நாவல் பழத்தை வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கலாம். நாவல் பழத்தை வாங்கி ஜூஸ், அந்த தோல் எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நல்ல மாற்றம். இப்போ அடுத்ததாக இவங்களுக்கு வரக்கூடிய தசாபுக்திகள் இவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதலாவதாக இவங்க பிறக்கக்கூடிய இந்த சந்திர திசையில் அவங்களுக்கு 7-8 வயது வரைக்கும் சந்திர திசை இருக்கும். இதில் இவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், யாரெல்லாம் சந்திப்பாங்க, அதில் கவனமாக இருக்க வேண்டிய புக்திகள்னா என்ன? சந்திர திசையில் வந்து ராகு புத்தி வரும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். அதில் இந்த சந்திர திசையும் கேது புத்தி வரும்போது என்னென்னா, ரோகிணி மோஸ்ட்டாக வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேச்சு, சில குழந்தைங்களுக்கு பேச்சு தடுமாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டைமு அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும். அந்த புத்தி மாறினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பொறுமையாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய அந்த செயல்பாடே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த சந்திர திசையில் சனியில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்லோவாக மந்தமாக, யாராவது எது சொன்னாங்கன்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணாது. குழந்தைங்க கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் கேட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணும். இன்கேஸ் சந்திர திசையில் சனி புத்தியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சில டைம் ஆட்டிசமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல தாயாரின் உடல்நிலைன்னு குறிக்கும் பொழுது இந்த குழந்தை வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால அடுத்ததாக வரக்கூடிய 7 வருட செவ்வாய் திசை, இது கரெக்டாக அவங்க அந்த படித்து டீனேஜ் வயசில் இருக்கக்கூடிய டைம். ஸோ எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், முக்கியமாக என்ன புக்திகள், என்ன மாதிரி பாடங்கள் படிப்பாங்க, இவங்களால இந்த குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்? செவ்வாய் திசை பார்த்தீங்கன்னா 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அப்படிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து 8, 9, 10 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடும். இதே 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அப்படி இருக்கணும் போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் டீனேஜர் தொடர மாதிரி இருக்கும். அப்போ வந்து செவ்வாய்
செவ்வாய் திசையில் வந்து ராகு புத்தியும் கேது புத்தியும் சூரிய புத்தி வரும்போது கவனம் வேணும். சூரிய புத்தி வரும்போது ஏன் அப்படின்னா அப்பாவுடைய பிஸ்னஸில் கை வைக்கும், அப்பாவுடைய ஹெல்த்தில் கை வைக்கும், அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாமல் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து படிடான்னு சொன்னால் கேட்க மாட்டான். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது ஒரு இடையூறு கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்போ வந்து செவ்வாய் புத்தியில் இந்த புத்தி வரும்போது, செவ்வாய் திசையில் இந்த புத்தி வரும்போது கவனம் தேவை. சொத்துக்கள் அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சூரியனும் பையனோட ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டு அப்பாவுக்கும் பையனோட நாள் நல்ல ஒரு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொத்து அமையும். செவ்வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு வெட்டுக்காயம் வரும். பர்டிகுலராக இந்த நெத்தியில் வெட்டுக்காயம் வர்றது, லிப்ஸில் வெட்டுக்காயம் வர்றது, இங்கே கீழே வெட்டுக்காயம் வர்றதுக்கான வாய்ப்பு. அடுத்ததாக வரக்கூடிய இந்த ராகு தசை அவங்களுடைய திருமணம், தொழில் இதெல்லாம் எப்படி போகும்? அதே மாதிரி அவங்க கவனமாக இருக்க வேண்டிய புக்தி காலங்கள் என்ன? ராகு திசையில் தான் கேது புத்தி கவனம் வேணும், சனி புத்தி கவனம் வேணும். ஆக்சுவலாக ராகு தசை சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒரு பீக்கு நல்லாவே கொடுக்கும், ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அதாவது அதே ரிஷப ராசியில ராகு இருந்தார் அப்படின்னா படிப்பை தவிர்த்து அதர் விஷயத்தில் நல்லாவே ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். மடமடமடமும் நல்லா வளர்ந்துருவாங்க. பேர் புகழ் பணம் எல்லாமே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்துருச்சுன்னா செகண்ட் ஹாஃப் போகும்போது பேர் கெட்ட பேர் டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். அந்த டேமேஜ் என்ன பண்ணணும்னா பெண்கள் ரீதியான வச்சு டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். கண்டிப்பாக ராகு தசையில் மோஸ்ட்டாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் 2 தான். ஒன்று பணத்தை கொண்டு எங்கேயும் ஏமாறுறாங்க, இல்லை பெண்கள் கிட்டே ஏமாறுறாங்க. இந்த 2 விஷயம் நான் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான் இருக்குது. அதுலேயும் இந்த ரோகிணியை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக பெண்களால் ராகு தசையில் ஏமாறுவாங்க. ஓகே, இது பெண்களாக பிறந்திருந்தா ஆண்கள் கிட்டே ஏமாறும். ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட கண்டிப்பாக ஏமாறுவாங்க. ரோகிணியில் ராகு தசையில் கண்டிப்பாக இந்த சனி புத்தி வரும்போது இல்லீகலாக ஏதாவது பண்ணலாம், பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரியெல்லாம் கோத்து விடும். ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நல்லது பண்ணுவார், கண்டிப்பாக அந்த ராகுல நல்லாவே பண்ணி கொடுத்துருவார். பட் அந்த புத்தியில் இவங்க கொஞ்சம் தவறுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வளர்ச்சி அத்தனையும் போட்டு உடச்சி விட்டுரும். ராகு திசையில் சனி புத்தியில் கண்டிப்பாக கவனம் வேணும், ஹெல்த்தில் கண்டிப்பாக கை வைக்கும். ஏன்னா அது வந்து ஹெல்த்து மட்டும் இல்லை, கடனில் கை வைக்கும் பார்த்தீங்களா, நம்மளோட பொருளாதாரத்துலேயும் கை வைக்கும். வளர்ச்சி கொடுத்து பொருளாதாரத்தில் கை வைக்கும்போது நம்ம மன ரீதியான கண்டிப்பாக ஒரு அழுத்தத்தை கொடுத்துரும். அதே மாதிரி இவங்க பணம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய காரு, நிறைய லக்ஸரியான லைஃப்லாம் வாங்குறாங்க, கண்ணாம்னா ட்ரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் கொடுக்கும். அதே மாதிரி என்ன பண்ணோன்னா ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் போகும்போது சூசைட்லாம் வந்து கொடுக்கும். சந்திரன் ராகு காம்பினேஷனில் சனி புத்தியோ இல்லை கேது புத்தியோ உள்ளே வரும்போது கண்டிப்பாக இது கொடுக்கும். இதை கடந்து வரக்கூடிய இந்த குரு தசை, அதாவது வாழ்க்கையில் திருமணமாகி தொழிலில் நிறைய பாடம் படிச்சிருப்பாங்க, இந்த குரு தசை திரும்ப அவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்குமா இல்லை வளர்ச்சியாக இருக்குமா? ராகு தசை முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்க ஓரளவுக்கு அனலைஸ் ஆகிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். அந்த பிஸ்னஸ் அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு போகிறது நல்லதாக இருக்கும். பணம்லாம் சம்பாதிச்சு ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அவங்க அந்த சுக்கிர புத்தி வரும்போது கவனம் வேணும். இந்த குரு தசையில் சுக்கிர புத்தியும் கேது புத்தியும் தான் இவங்களை கொஞ்சம் ஆட்டம் காணும். இன்கேஸ் அவங்க சுயஜாதகத்திலேயே குரு சுக்கிரன் கேது இணைந்திருந்தார்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கடன் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருப்பேன். வளர்ச்சி இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். அந்த சொசைட்டியில் ஒரு பேர் கொடுத்து ஒரு இடத்துக்கு டவுன் பண்ணி அப்பில் கொண்டு வரது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த புத்தி சுய புத்தி நடக்கும்போது பண்ணாது. திரும்பவும் அதுக்கு அடுத்தது குரு ராகு கனெக்ஷன் திரும்ப ஒரு பீக் கொண்டு வரும். குருன்னா குழந்தைகளை குறிக்கும். அப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமா, இல்லை இவங்க ஆரோக்கியத்தில் எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்? குரு திசையில் வந்து குழந்தைங்கள் ரீதியான பிரச்சனை இல்லை, குழந்தைங்களுக்கான ஒரு வளர்ச்சிக்கான பாதைக்கு இவங்க ஒரு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி விடுவாங்க. குழந்தைங்களுக்கான ஃபியூச்சரை பற்றி யோசிச்சு ஒரு அழகாக செட்டில்லாம் பண்ணி கொடுப்பாங்க. சனி திசை கிட்டத்தட்ட ஒரு 60 வயதை தாண்டி இருப்பாங்க இவங்க. அந்த சனி திசையில் இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன? அந்த டயத்தில் இவங்களுக்கு சடனாக ஒரு ஏற்றம் கொடுக்கும்னா என்ன மாதிரியான ஒரு ஏற்றமாக இருக்கும்? ரிஷப ராசி அதுவும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சனி தசை நல்ல யோகாதிபதி தசை, நல்ல யோகத்தை கொடுக்கும். அவங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு பேர் புகழ் வளர்ச்சி எல்லாமே கொடுத்துடும். இன்கேஸ் சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு சில இடத்துல தூக்கி விட்டுருவார். எப்போ கவனம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி வரும்போது கவனம். சனி தசையில் சூரிய புத்தி நடக்கும்போது கவனம் வேணும். இன்கேஸ் அப்பா கூட இருக்காங்கன்னா அப்பாவோட ஹெல்த்தில் பார்த்துக்கணும். ஓகேங்களா, அப்பாவோட பூர்வீகத்தில் பேர் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். இவங்களுமே பெரிய மனிதர்களோட தொடர்பில் இருக்கும்போது அந்த இடத்துல கவனம் வேணும். கண்டிப்பாக ரிஷபத்திலையும் அரசாங்க சார்ந்த எதுலையாவது இருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய இந்த புதன் தசை, கேது தசை, சூரிய தசை, இந்த புதனே பெருசு, அதை தாண்டி இந்த கேதுவும் சூரியனும் சந்திப்பார்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ எப்படி அவங்க கவனமாக இருக்கணும், அவங்களுடைய இறுதி காலங்களை அவங்க எப்படி வந்து கவனமாக கழிக்கணும்? சந்திரன் புதன் காம்பினேஷன் சுக்கரனோட வரும்போது இந்த எல்லா பேர் புகழ் எல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து இவங்களுக்கு தேவையில்லாமல் அந்த ஏஜ் தாண்டி சில விஷயத்தில் மாட்டும். கொஞ்சம் கவனம் வேணும். அடுத்தது உடல்லையும் கொஞ்சம் கவனம் வேணும். இவ்வளோ நாள் மறைமுகமாக இருந்தது, சனி தசை முடிகிற ஸ்டேஜில் கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காமிச்சிடும். இவங்க
உங்களுடைய ஃபேமிலியில் கொஞ்சம் விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் கொடுக்கும். புதன் திசையில் பார்த்தீங்கன்னா சனி புத்தி, செவ்வாய் புத்தி, கேது புத்தி கண்டிப்பாக கவனம் வேணும். ஸோ இறுதியாக இவங்க வாழ்க்கையில் இவ்வளவு தசாபுக்திகளை கடந்து வந்தாலும் செய்யக்கூடாத தவறுகள், செய்ய வேண்டிய நன்மைகள் அப்படின்னா என்ன? இவ்வளோதான் அவங்க ஓடி ஓடி நிறைய சம்பாதிச்சு பேசி பேசாமல் நிறைய இடத்துல இழந்து சம்பாதிச்சு எது பண்ணாலுமே உடலில் கண்டிப்பாக ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம். கடைசி காலத்தில் நமக்கு துணை இருக்க போது அந்த உடல் தான். அதில் இவங்க கோட்டை விட்டுருவாங்க ஸ்டார்டிங்லேருந்தே. பணம் பணம் பணம், பேர் புகழ், அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவங்க உடலுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதில் கொஞ்சம் ஆரோக்கியம் கவனம் தேவை. ரெண்டாவது, எல்லாருடைய மனசையும் கொஞ்சமாவது பார்க்கணும் இவங்க. இவங்களுடைய ஹாப்பினஸ்க்காக சிலதை கவனிக்காமல் கடன்னு ஓடுவாங்க. அதை தவிர்த்துக்கும்போது இன்னும் நல்லா சக்ஸஸ்க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். செய்கிற ஹெல்ப்பு அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கான்னு பார்த்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களையும் கூட கூப்பிட்டுட்டு போகும்போது நீங்களும் வளர்வீங்க, அவங்களும் வளர்வீங்கன்றது ஞாபகம் வச்சு. சுய ஜாதகத்தில் இன்னும் நிறைய கிரக சேர்க்கை இருந்தாலும் ஒருவர் ரோகிணியில் பிறந்துட்டா அவங்களுடைய குணாதிசயம், அவங்க தவிர்க்க வேண்டியவை, அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, என்ன தசைகள் கவனமாக இருக்கணும்னு ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பார்த்துட்டு இருக்க நேர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய உறவுகளில், நண்பர்களில் யார் வேணாலும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்திருக்கலாம். அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னாலும் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் கால் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கான ஆலோசனை பண்ணிக்க முடியும். தொடர்ந்து அடுத்து ஒரு நட்சத்திர பதிவில் சந்திக்கலாம். நன்றி.